ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும்? கட்டாயம் இது செய்ய வேண்டும், மத்திய அரசு எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கூட்டம் நடந்தது ஒரு மாவட்டத்தில். அந்த மாவட்ட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயிகள் குறை தீர்ப்பு நாளில் இந்த திட்டத்துக்கான 20வது தவணை எப்பொழுது வரும்ன்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதற்கு முன்னதாக நீங்கள் இது கட்டாயம் செஞ்சே ஆகணும் சார், அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அறிவிப்பாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இதற்கான அட்டவணையை கொடுத்துருக்காங்க. எப்பொழுது கிடைக்குன்றதுக்கான அட்டவணையும், அந்த அட்டவணை எப்பொழுதுன்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் திட்டத்துக்கான 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும் என்பது தான் நிறைய பேரோட கொஷினாக இருக்குது. இது வரைக்கும் வரலையா சார், ஜூலை மாதம் வரும்னாங்க, எப்போ வரும் சார்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் 20வது தவணை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா மத்திய அரசாங்கம் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. முதல் தவணை எப்பொழுது வரும், 2வது தவணை எப்பொழுது வரும், 3வது தவணை எப்போது வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ஒரு வருடத்திற்கு 3 தவணையாக கொடுப்பாங்க மத்திய அரசாங்கம். அந்த 3 தவணையை எப்பப்போ கொடுப்பாங்கன்றத கொடுத்துருக்காங்க. முதல் தவணை பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் முதல் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு முதல் தவணை கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது தவணை ஆகஸ்ட் முதல் நவம்பர் மாதத்தில் கிடைக்கும். 3வது தவணை டிசம்பர் முதல் மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸை. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருடத்துக்கான 2வது தவணை பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதத்துக்குள்ளே, ஆகஸ்ட் முதல் நவம்பர் மாதத்துக்குள்ளே வரும். அப்போது ஆகஸ்ட் முதல் வாரத்தை வருமானது தான் தெரியல. கண்டிப்பாக ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளன. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 19வது தவணை பிப்ரவரி மாதம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து 4 மாதங்களுக்கு அடிப்படையில் பார்ப்பதால் தவணை இந்த நேரம் ஜூலை முடிந்து விட்டது. இதற்கிடையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் பனாசில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி 20வது தவணை வெளியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பிற்கான அதிகாரப்பூர்வ உறுதிப்பாட்டால் இன்னும் வரவில்லை சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் இந்தியா முழுவதும் கிசான் தொகை 20வது தவணை விரைவில் செலுத்தப்பட இருக்கிறது. இதற்கு முன்னதாக பிஎம் கிசான் தொகை பெற்றுக்கொண்டிருக்கும் விவசாயிகள் சில தகவல்களை அப்டேட் செய்யுமாறு மத்திய அரசு தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டதற்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அது என்ன எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் தொகை திட்டம் பயனாளிகளாக இருக்கும் விவசாயிகள் ஆதார் உள்ளிட்ட தகவலை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக வங்கி கணக்குடன் ஆதார் எண் கட்டாயம் இணைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஒரு வங்கி கணக்கு வச்சுருக்கீங்கன்னா, அந்த வங்கி கணக்கில் ஆதார் கார்டு கம்பல்சரி அப்டேட் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்கன்றதுக்கான ப்ரூஃப் உங்களோட ஆதார் கார்டை ஓடிபி பேஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை பண்ணி ஆக வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு 20வது தவணை பணம் வரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.